உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். டிடிஸ் சேனல் வியூவர்ஸ் பல பேர் வீட்லேயே கம்போஸ்ட் உரம் எப்படி செய்கிறதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஸ்மெல்லாம் வருமா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகமும் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் செய்கிற காய்கறி கழிவுலேருந்து இயற்கையான உரம் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கம்போஸ்ட் தொட்டி எப்படி எடுத்துக்கிறது, எந்த பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம், எப்படி செஞ்சால் அது கெட்ட வாசனை வராமல் இருக்கும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதில்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க உபயோகமாக இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்க. காற்றோட்டம், அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் உரம் தயாரிக்கலாம். ஆனால் அதில் உரம் ரெடியாக அதிகப்படியான காலம் எடுக்குங்க, கெட்ட வாசனையும் வரும். இந்த பதிவில் காற்றோட்டம் இருக்க முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்போஸ்ட் தொட்டி எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக எல்லார் வீட்லேயும் காய்கறி கழிவுகள் அதிகமாக சேர்ந்துட்டே இருக்கும், அதனால பெரிய தொட்டியாக எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு சின்னதாக மாடலுக்கு தான் காமிச்சிருக்கேன். இந்த பக்கெட் ஒரு 30 to 40 ரூபாய்க்கு கிடைக்கும். சாம்பிளுக்கு செஞ்சு பார்க்க ஆசைப்படுறவங்க இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பக்கெட்டில் இங்கே துளைகள் போட போகிறோம். அதே மாதிரி அடிப்பாகத்துலேயும் துளைகள் போட போகிறோம். நம்மளோட கம்போஸ்ட் தொட்டியில் துளைகள் போட்டாச்சு. கம்போஸ்ட் தொட்டியோட மூடியில் துளைகள் போடாதீங்க, அதற்கான காரணத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. தொட்டியில் போடுறதுக்கான பொருட்களை நம்ம தயார் செஞ்சு வச்சுக்கலாம். தேவைப்படாத கார்ட்போர்ட் அட்டைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காய்கறி கழிவுகளையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இந்த தொட்டியில் எல்லா பொருட்களையும் போடலாம். முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்ட் அட்டைகளை போடலாம். டிடிஸ் சேனல் வீடியோஸ் எல்லாருக்கும் ஈஸியாக தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்க subscribe the channel. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கார்ட்போர்ட் அட்டைகளுக்கு மேலே காய்கறி கழிவுகளை போட்டிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். காய்கறி தோல், வேஸ்டான காய்கள், பழத்தோல், வேக வச்ச கிழங்கோட தோல்களை ஆறினதுக்கப்புறம் போடுங்க. நிலக்கடலையோட தோல், ரொம்பவும் சத்து உள்ள பப்பாளி பழத்தோலும் தர்பூசணி பழத்தோலும் மறக்காம போடுங்க. முட்டையோடுகளை நல்லா நொறுக்கியதுக்கு அப்புறம் போடலாம். காஞ்சி போன பூக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல 2 கைப்பிடி மண்ணு போடலாம். இனி இந்த கழிவுகள் இயற்கை உரமா மாறுவதற்கு நுண்ணுயிர்கள் தேவைப்படும். அதனால இப்ப நம்ம மோர் சேர்க்க போறோம். முதல் முறைன்றதுனால மோர் தெளிக்கிறோம், அதுக்கப்புறமா தினமும் நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கார்ட்போர்ட் அட்டைகளை மறுபடியும் போட்டுட்டு மூடிடலாம். அடுத்த நாள் கார்ட்போர்ட் அட்டைக்கு மேலே காய்கறி கழிவுகள் போட்டுட்டு அதுக்கு மேலே 2 கைப்பிடி மண் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்கள் கம்போஸ்ட் தொட்டி முழுசும் நிரப்பிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கும், வாங்க உங்கள் கேள்விக்கான பதில்கள் என்னன்னு பார்க்கலாம். துளைகள் அவசியமா? கம்போஸ்ட்ல காற்றோட்டம் இருந்துட்டே இருக்கணுங்க, அதனால துளைகள் ரொம்ப அவசியம். மூடியில ஏன் துளைகள் போடலை? மூடியில் துளைகள் இருந்தால் மழைக்காலத்தில் தண்ணீர் நேரடியாக கம்போஸ்ட் தொட்டிக்குள்ளே போயிட்டு அதிகப்படியான தண்ணீர் கம்போஸ்ட் தொட்டிக்குள்ளே தேங்க ஆரம்பிச்சிடும். கம்போஸ்டிங் பொருட்களை சின்ன சின்ன துண்டுகளாக ஏன் போடுறோம்? சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் தான் நுண்ணுயிர்கள் அந்த பொருட்களை வேகமாக உரமாக மாற்றுறதுக்கு வசதியாக இருக்குங்க. முழுசாக போட்டால் பொருட்கள் மக்குவதற்கு ரொம்ப நாட்கள் எடுத்துரும். தொட்டிக்கு அடிப்பகுதியில் அட்டைகளை போட்டுட்டு அதுக்கு மேலே ஏன் காய்கறி கழிவுகளை போடுறோம்? காய்கறி கழிவுகள் மக்கும்போது வர திரவத்தை கீழே இருக்க அட்டை உறிஞ்சு வச்சுக்கும், அதனால கம்போஸ்டும் ஈரத்தன்மையோட இருந்துட்டே இருக்கும். ஆனால் அடிப்பகுதியில் வெறும் காய்கறி கழிவுகள் இருந்துச்சுன்னா அது மக்கும்போது கெட்ட வாசனை கம்போஸ்ட்ல இருந்து வந்துட்டே இருக்குங்க. கார்ட்போர்ட் அட்டைகள் தான் போடணுமா? அதுக்கு ஏதாச்சும் மாற்று இருக்கா? காய்ந்த இலை சறுக்குகள், நியூஸ் பேப்பர், கேலண்டரில் இருக்க பேப்பர், கொக்கோபீட் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொக்கோபீட் இல்லைன்னா தேங்காய் மூடியில் இருக்க நார் கூட கம்போஸ்டில் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் கழிவுகள், கெட்டுப்போன பால், ஆயில் இதெல்லாம் சேர்க்கலாமா? கம்போஸ்டில் ஆயில் சேர்க்கவே கூடாதுங்க. முதல் முறை கம்போஸ்ட் செய்கிறவங்க நான்வெஜ், கெட்டுப்போன பால் இதெல்லாம் தவிர்த்துருங்க. கம்போஸ்ட் செய்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்ட பிறகு காய்கறி கழிவுகள் பாதி மக்கின ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, அப்போது நான்வெஜ் கழிவுகளை
சேர்க்கலாம். மேலேயே போடாமல் கொஞ்சம் உள்ளே தோண்டி போட்டுட்டு நல்லா மூடிடுங்க. வேஸ்டான பால் சேர்க்கும்போது கம்போஸ்ட்டை நல்லா கிளறி விடுங்க. நான்வெஜ் கழிவுகளும் கெட்டுப்போன பாலும் இதெல்லாம் அடிக்கடி சேர்க்காம இருக்கிறது நல்லதுங்க. பொதுவாக கம்போஸ்ட் தொட்டியை நிழல்ல வைக்கணுமா வெயிலில் வைக்கணுமா? பொதுவாக கம்போஸ்ட் தொட்டி நிழல்ல இருக்கிறது தாங்க நல்லது. கம்போஸ்ட் டீ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட கம்போஸ்ட் உரம் மக்கும்போது அதுல இருந்து இந்த மாதிரி தண்ணீர் வெளியேறும். தொட்டிக்கு கீழே ஏதாச்சும் தட்டு அல்லது பவுல் மாதிரி வச்சுக்கோங்க. கம்போஸ்ட் தொட்டிக்கு கீழே இருக்க ஓட்டைகள் வழியா நம்ம வச்சிருக்க பாத்திரத்துல தண்ணீர் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அந்த சத்தான திரவத்தை கம்போஸ்ட் டீன்னு சொல்லுவாங்க. இந்த கம்போஸ்ட் டீயோட கொஞ்சம் தண்ணீர் கலந்து நீங்க செடிகளுக்கு பயன்படுத்தலாம். நல்ல அருமையா செடிகளும் வளரும். கம்போஸ்ட் தொட்டில இருக்க பொருட்களை நம்ம கிளறி விடணுமா? கண்டிப்பா வாரத்துக்கு 2 முறையாவது கிளறி விடணுங்க. ஏன்னா கம்போஸ்ட் கழிவுகளை திருப்பும் போதுதான் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும். அதனால நுண்ணுயிர்கள் வேகமா கழிவுகளை உரமா மாற்றும். மக்காம இருக்க பொருட்கள் மக்குவதற்கு நுண்ணுயிர்களுக்கு உதவியாகவும் இருக்கும். கெட்ட நாற்றம் எதுவும் வராமையும் தடுக்கும். கம்போஸ்ட்ல எப்போ தண்ணி தெளிக்கலாம்? கம்போஸ்ட் தொட்டியோட மூடியை ஒவ்வொரு முறை நீங்க திறந்து பார்க்கும் போதும் மேல இருக்க பகுதி காஞ்ச மாதிரி தெரியலாங்க. ஆனா தொட்டியில இருக்க பொருட்களை கொஞ்சம் கிளறி விட்டு பாருங்க. அப்போ ஈரப்பதம் கம்மியா வரன்னு இருந்தா மட்டும் தண்ணி தெளிச்சா போதும். உங்க கம்போஸ்ட் தொட்டியில புழு இருந்தா என்ன செய்யலாம்? தொட்டியில அதிகப்படியான தண்ணீர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா புழுக்கள் உருவாகும். பொதுவா மேகோட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த புழுக்கள் கம்போஸ்ட் மக்குவதற்கு உதவக்கூடியது தாங்க. ஆனா அது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது, அதை வெளியேற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கம்போஸ்ட் பொருட்களை தொடர்ந்து கிளறி விட்டீங்கன்னா புழுக்கள் காணாம போகும். அப்படியும் இல்லைன்னா கம்போஸ்ட்டை நீங்க வெயில்ல வச்சு பாருங்க. கம்போஸ்ட்ல இருந்து ஸ்மெல் வந்தா என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதிகப்படியான தண்ணீர் தாங்க இதுக்கு முக்கிய காரணம். காய்ந்த சருகுகள், கொக்கோபீட் இதெல்லாம் கம்போஸ்ட்ல சேர்த்து கிளறி விட்டு பாருங்க. அப்படியும் இல்லைன்னா கம்போஸ்ட் தொட்டியவோ அல்லது அதுல இருக்க பொருட்களோ நல்ல வெயில் படுற மாதிரி இடத்துல வைங்க. தண்ணி சேர்க்கலனாலும் கம்போஸ்ட் ஈரப்பதமாகவே இருக்க என்ன காரணம்? தர்பூசணி, சுரைக்காய் இந்த மாதிரி தண்ணி நிறைய இருக்க காய்கறி கழிவுகளும் பழக்கழிவுகளும் சேர்க்கும்போது கம்போஸ்ட்ல ஈரப்பதம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. சீக்கிரமாக கம்போஸ்ட் ரெடி ஆகணும்னா என்னெல்லாம் சேர்க்கலாம்? கொஞ்சமாக மோர் தெளிக்கலாம். நன்கு மக்கிய மாட்டு உரம் இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்க்கலாம். பஞ்சகாவியா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். கம்போஸ்ட்ல இருக்க தொலைக்கு என்ன செய்யலாம்? காய்கறி கழிவுகள் கம்போஸ்ட்ல மேல் புறமா இருந்தாதாங்க இந்த பிரச்சனை வரும். அதனால கம்போஸ்ட் தொட்டியோட மேல் புறத்துல நியூஸ் பேப்பர், இலை சருகுகள் இந்த மாதிரியான பொருட்களை போட்டுடுங்க. அதுக்கும் மேல ஒரு கைப்பிடி மண் கூட நீங்க சேர்த்துக்கலாம். கம்போஸ்டிங்ல முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா அது இதுதாங்க. கம்போஸ்ட்ல பொதுவா 2 வகையான பொருட்கள் சேர்க்கணும். பச்சை கழிவுகள், பழுப்பு கழிவுகள். நம்ம சமையலறை காய்கறி கழிவுகள் பச்சை கழிவுகள்ல வருங்க. வைக்கோல், காய்ந்த இலைகள் மற்றும் காய்ந்த புற்கள் எல்லாமே பழுப்பு கழிவுகள். இந்த ரெண்டையுமே கலந்து வைக்கும் போதுதான் குறைந்த காலத்துல நம்மளோட கம்போஸ்டை மக்க வைக்க முடியுங்க. பச்சை கழிவுகள் அதிகமா இருந்தா கெட்ட வாசனை வரும். பழுப்பு கழிவுகள் அதிகமா இருந்தா மக்கும் தன்மை கம்மியாகிடும். அதனால இதை வச்சு பச்சை கழிவுகள், பழுப்பு கழிவுகள் சரியான அளவுல சேர்த்துக்கோங்க. செடிகள் வைக்கிற மண் தொட்டியில கூட கம்போஸ்ட் உரம் ரெடி பண்ணலாங்க. ஒரு முறை இயற்கை உரம் வீட்டிலேயே செஞ்சு பாருங்க. அப்புறம் உங்களால இயற்கை உரம் தயாரிக்காம இருக்கவே முடியாது. மனசுக்கும் ரொம்பவே திருப்தியா இருக்குங்க. நியூ வியூவர்ஸ், என்னோட எல்லா வீடியோஸும் பார்க்க பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க எல்லாருடைய சப்போர்ட்க்கும் மிக்க நன்றி.